ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க நியூ ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ சோலோ மேக்ஸ் லெவல் நியூபி எபிசோடு 16 பார்க்கலாம். நீங்க போன எபிசோட பார்க்கலன்னா நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காம போய் பார்த்துட்டு வந்துருங்க. இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோ அந்த முட்டைக்கு மேஜிக் பவர் ஃபுல்லா கொடுத்துருப்பான்ல, அந்த மேஜிக் பவர் வெறும் மேஜிக் பவர் இல்லைங்க, நம்ம ஹீரோ இருக்க எல்லா பவரும், அந்த ஐஸ் பவர், நெருப்பு பவர், அப்புறம் அந்த டீமன் பிளட் பவர், இது எல்லாத்தையுமே அந்த முட்டைக்குள்ள அப்படியே செலுத்திக்கிட்டே இருப்பான் பாருங்க. பார்த்தா அந்த முட்டை பொறிச்சு உள்ள இருந்து டிராகன் குட்டி மாதிரி வரும். அது பார்க்கறதுக்கு ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் படத்துல வர டூத் ரோஸ் மாதிரியே இருக்கும். நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு குட்டியே அழகா இருக்கே, சரி இந்த உனக்கு ஒரு சாப்பாடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதே மாதிரி எல்லா பவரையும் ஒன்னா சேர்த்து குட்டி கோழி குண்டு மாதிரி ஆக்கி அதுக்கு சாப்பாடு கொடுப்பாரு. அதுவும் சாப்பிட டேஸ்டா இருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்குமா. நம்ம ஹீரோ தூக்கிட்டு இப்படியே என்னோட மேஜிக் பவர்லாம் கொடுத்தா என்னோட மேஜிக் பவர்லாம் காலியாயிருமே, இதுக்கு வேற வழி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல கட் பண்ணா ஒரு டிவி சேனலுக்கான நம்ம ஹீரோ கிட்ட வந்து ஒரு பேட்டு கொடுங்க அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோ எனக்கு அதுக்கு லம்ப் அமௌண்ட் வேணும் பரவாயில்லையா அப்படின்னு சொல்ல, கொடுக்குறேங்க தாராளமா கொடுக்குறேன், நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, ஆனா அது மட்டும் இல்லாம உங்க கூட இன்னொருத்தர் வருவாரு, அவர் கூட சேர்ந்து நீங்க பேசுற மாதிரி இருக்கும் பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோவும் பரவாயில்ல யார் அது அப்படின்னு சொல்லி கேட்க, பார்த்தா அங்க வர்றது இதுக்கு முன்னாடி அந்த வெள்ள மண்டையன் இருந்தா பாத்தீங்களா, டீமன் பிளட் பவர் யூஸ் பண்ணுவேன், ஐயா என்கிட்ட ஒரு புது ஆள் இருக்கான் வந்து பேட்டி அடிக்கான்னு சொல்லும் போது கோட்டை கழிட்டு ஓடினா பாத்தீங்களா ஒருத்தன், அந்த வெள்ள முடி தாங்க இந்த வெள்ள முடி, அவன் இங்க வந்து நிக்க, நம்ம ஹீரோ அவனை பார்த்துட்டு டேய் நீ என்னடா இங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அவன் நான் மறுபடியும் வந்துட்டேன்டா உன்னை இந்த தடவை அசிங்கப்படுத்துறேன்னு சொல்லிட்டு கூட 2 எஸ்ரா கண்ட கூட்டிட்டு வந்திருப்பான். அவங்க வந்து பின்னாடி நின்று இருக்க, ஓ அப்படியா நீ உன்னோட ஆளை கூப்பிட்டியா, உன்னோட ஆளை பார்த்தா உனக்கு தான் பயமா இருக்கும், என்னோட ஆளை பார்த்தா எல்லாருக்குமே பயமா இருக்கும்னு சொல்லிட்டு கூப்பிடுவான் பாருங்க. அங்க வருது தெரசா, ஜுன்னு, அப்புறமா யோவோட தாத்தா இருக்காரு பாத்தீங்களா, அவர் இங்க வந்திருக்காரு. நம்ம ஹீரோ கூட வந்தவங்களை பார்த்துட்டு அந்த வெள்ள மண்டையும் கூட 2 பேர் வந்தாங்க பாத்தீங்களா, அவங்க டே ஆளை விடுறா என்னடா இவ்வளவு பேர் இருக்காங்க நாங்க போறோம்னு சொல்லிட்டு அவங்க போயிருவாங்க. அந்த வெள்ள மண்டை எவ்வளவு கெஞ்சி கணுக்கிறான் போக, அப்புறமா அந்த டிவிக்காரன் சரிங்க நாங்க இவங்களை வச்சே பேட்டி எடுத்துக்கிறோம் நீங்க கிளம்புங்கன்னு சொல்ல, அந்த வெள்ள மண்டையை டே இருறா நானே வரேன்டா சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருப்பான். போன தடவை இந்த டிவிக்காரங்க என்ன செய்வாங்க, கோட்டு சட்டையை கழட்டிட்டு தானே ஓடுவாங்க, இந்த தடவை பாருங்களேன் பேண்டை கழட்டிட்டு ஜட்டியோட ஓடுவான், ஆளை விடுங்க ஐயா சொல்லிட்டு அந்த டிவிக்காரன் ஓடிடுவான். இந்த வெள்ள மண்டையனுக்கு ஒரே அசிங்கமா போயிடும், என்னடா என்னை கலாச்சிக்கிட்டே இருக்கீங்களா, என்னை பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மாதிரி பாவமா இருப்பான். அப்படியே கட் பண்ண நம்ம ஹீரோவும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் டிவி சேனலுக்கு போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கிட்ட அந்த ஜுன்னு இருக்கான் பாருங்க, டே ஏன்டா அந்த வெள்ள மண்டையனை போட்டு இப்படி கலாய்க்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதை கேட்டு நம்ம ஹீரோ டே நீ என்னோட ஃப்ரெண்ட் ஆயிட்டன்னு ரொம்ப ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்காது அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு ஜுன்னு கடுப்பாயிருவான், டே நீ தானடா அவனை போட்டு கொடுத்த, அவன் வந்து நான் தான் மாஸ்க் போட்டோன்னு சொல்லிட்டு என் கூட சண்டை போட்டு என்னோட வீடு கன்றாவே ஆயிடுச்சு தருமா அப்படின்னு சொல்ல, அதை கேட்டு நம்ம ஹீரோ நான் ஒன்றும் பண்ணலையே ஏன்ட்டே சொல்றேன் அப்படின்னு சொல்ல, டேய் தெரியும்டா நான் ஃபுல்லா பார்த்துட்டேன், செக் பண்ணி பார்த்ததுல நீ தான் அந்த மாஸ்க் போட்டவனா கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோவோ என்னவன் நான் தான் மாஸ்க் போட்டோன்னு சொல்லிட்டு அசால்ட்டா கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருக்கேன். அப்புறமா அந்த தாத்தா இருக்காரு பாத்தீங்களா, நம்ம ஹீரோயினி தெரசா கிட்ட கேட்பாரு, ஆமா அந்த ஜுன்னு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க, அதுக்கு தெரசா அவரு தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்ல, அது கேட்டு அந்த தாத்தா ஒருவேளை நம்ம பேத்திக்கே போட்டியா வந்துருவாளோ அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிட்டு இருப்பாரு. அப்புறமா இன்டர்வியூ ஆரம்பிக்க அங்க அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் பொண்ணு கேப்பா, ஆமா அந்த டவர்ல எல்லாம் எப்படி சண்டை போறது, டஞ்சன் கேட்டுக்குள்ள எப்படி எல்லாத்தையுமே சமாளிக்கிறது அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோ ஏதோ சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கவங்க நான் பார்த்துட்டு இருப்பாங்க பாருங்க. நம்ம ஹீரோ சப்புன்னு முடிச்சிருவாரு, அதாவது நீங்க திரும்ப ட்ரைனிங் எடுத்து அங்க போய் சண்டை போட்டா ஜெயிச்சிடலாம். அப்புறமா அந்த பொண்ணு திருப்பி கேள்வி கேட்டுட்டே இருப்பா, அதுக்கு அடுத்த ஃப்ளோர் போனா என்ன பண்றது, புதுசா மான்ஸ்டர் வந்தா என்ன பண்றது அப்படின்னு கேட்க, நம்ம ஹீரோவோ அது வந்து டிஃபென்ஸ் பண்ணி அட்டாக் பண்ண வேண்டியதான், அட்டாக் பண்ணிட்டே இருந்தா அதுங்களா செத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு மொக்கையா பதில் சொல்லிட்டு இருக்க. அந்த இன்டர்வியூ முடிஞ்சிடும். அதை பார்த்துட்டு அந்த பாஸ் இருக்கான் பாருங்க, டிவி பாஸ், டிவியில பார்த்துட்டு டே என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ பேமெண்ட்டை வாங்குறதுக்கு வந்திருப்பானா. நம்ம ஹீரோ கிட்ட அந்த டிவி பாஸ் டே என்னடா பதில் சொல்லி வச்சிருக்க, நீ சொன்னனால என்னோட டிவில டிஆர்பி சொங்கின்னு கீழே போயிடுச்சு, இதுல நீ காசு வேற வாங்க வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஹீரோ டே இன்னுமா நான் யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த டிவி பாஸோட போட்டோ ஃப்ரேம் எடுத்து காட்டினா அந்த டிவி பாஸ் கூட ஒருத்தர் நிக்கிறான். இவன் யாரும் தெரியுதாங்க, எபிசோட் 1ல வந்தா பாத்தீங்களா, நம்ம ஹீரோ கூட அவனை அடிச்சிருப்பானே, டே நீ தாண்டா எங்களை ஏமாத்தினது அக்ரிமெண்ட் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மரத்தை வச்சு சாவடிச்சு விட்டுட்டு நம்ம ஹீரோ வந்திருப்பாரு பாத்தீங்களா, அவனோட ஃப்ரெண்டு தாங்க இந்த டிவி பாஸ். நம்ம ஹீரோ அப்படியே முறைச்சுக்கிட்டே, டே நீயும் உன்னோட ஃப்ரெண்டும் தானடா இந்த மாதிரி ஏமாத்துறீங்க, இப்ப நீ அக்ரிமெண்ட் போட்ட மாதிரி நான் கரெக்டா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டேன், நீ கொடுக்க வேண்டிய காசை ஒழுங்கா கொடு அப்படின்னு சொல்ல, அவனும் சரிங்க என்ன எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை அவன் அமௌண்ட் இருக்க இடத்துக்கு ஒரு ரூமுக்குள்ள கூட்டு போனா அங்க மேஜிக் கிறிஸ்டலா இருக்கும். இங்க அமௌண்ட்டுக்கு பதிலா மேஜிக் கிறிஸ்டல் தான் வாங்குவாங்க போல இருக்குது. அதை பார்த்துட்டு அவன் சொல்லுவான் பாருங்க அந்த டிவி பாஸ், இங்க பாருங்க இங்க எல்லாமே மேஜிக் கிறிஸ்டல் இருக்கு, உங்களுக்கு எது வேணுமோ எடுத்துக்கங்க, ஆனா நீங்க இங்க இருந்து எடுத்துட்டு வெளியே போக முடியாது, இதோட பவரை வேணா நீங்க அப்சர்வ்
அப்சர்வ் பண்ணிக்கலாம், அப்படிதான் அக்ரிமெண்ட்ல போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஓ நீ அப்படி வையா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருப்பாரு. ஒரு கிறிஸ்டல் இருக்கிற மேஜிக் பவரை அப்சர்வ் பண்ணணும் அப்படின்னாலே அதுக்கே 10 நிமிஷம் ஆகும், இவ்வளவுதான் அப்சர்வ் பண்ணணும், அதுவும் இவன் 2 மணி நேரம் தான் டைம் கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ மனசுல யோசிச்சுட்டு இருக்க. அங்க 2 பொண்ணுங்க வந்துட்டு ஜின்னு இங்க இருக்காரு, ஜின்னு இங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஹீரோவை வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாங்களா. அந்த டிவி பாஸ் அந்த பக்கம் நவுண்டு வந்துருவான். அந்த போட்டோ பார்த்துட்டு, டேய் எல்லாம் ஒன்னால வந்துச்சுடா, செத்து போய் எனக்கு தொல்லை கொடுக்குறியே அப்படி சொல்லிட்டு போட்டோவை தூக்கி குப்பையில போட்டுருவான். அப்புறமா அந்த டிவி பாஸ், மேஜிக் கிறிஸ்டல் எல்லாமே அப்படிதான் இருக்கும், ஆனாலும் எவ்வளவு அப்சர்வ் பண்ணிருக்க முடியும் அப்படி சொல்லிட்டு போய் பார்த்தா அங்க எதுவுமே இருக்காது, எல்லாமே காலியா இருக்கும். அதை பார்த்து மிரண்டு போயிருவான். இந்த பக்கம் அந்த 2 பொண்ணுங்க வேடிக்கை பார்த்துருந்தாங்க பாத்தீங்களா, ரொம்ப அழகா இருக்கே அப்படி சொல்லிட்டு கொஞ்சிட்டு இருப்பாளுங்க. என்னன்னு பார்த்தா அந்த டூத்லெஸ் டிராகன் தாங்க. அது அங்க இருக்க எல்லா மேஜிக் கிறிஸ்டலையும் சாப்பிட்டுருச்சு. நம்ம இரவும் இந்த ட்விஸ்ட் எப்படி இருக்குது, இனிமே உனக்கு ஆப்பு வச்சுக்கிட்டே இருப்பண்டோ அப்படி சொல்ல, அவன் உடம்புல இருந்து அப்படியே ஆவி வெளியே போற மாதிரி இருக்கும் பாருங்க. சாச்சு புட்டாய பச்சா அப்படின்ற மாதிரி அவன் கவலைப்பட்டு இருப்பான். இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த டிராகனை பார்த்தா, அந்த டூத்லெஸ் டிராகன் இப்போ நம்ம ஹீரோவோட பல மடங்கு பவர்ஃபுல்லா இருக்குதுங்க. பாக்குறதுக்கு குட்டியோடு இருந்தாலும் நம்ம ஹீரோவோட பவர்ஃபுல்லா மாறிடுச்சு. நம்ம ஹீரோவோ என்னது இது இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா மாறிடுச்சு அப்படின்னா நானே என்னோட பவரை ஏத்தணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்க. இதுக்கு முன்னாடி அந்த வெள்ள மண்டையும் கூட 2 எஸ்ரா கண்டர் வந்தாங்க பாத்தீங்களா, நம்ம ஹீரோ கூட வந்தவங்களை பார்த்துட்டு ஆலோரா சாமின்னு போயிருப்பாங்கல்ல, அவங்க நம்ம ஹீரோ கூட வந்தவங்க ஹீரோ இவங்க எல்லாத்தையுமே கொல்றதுக்கு ஸ்கெட்ச் போட்டுட்டு இருப்பாங்க. அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோ ஒரு மிரர் எடுத்துருப்பாரு. இந்த மிரரை வச்சு 10வது ஃப்ளோருக்கு போலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த ஜுன்னை கூப்பிட, அவனோ டே என்னடா கோத்தூர பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, நம்ம ஹீரோவும் இல்லடா வாடா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு போக, அங்க பார்த்தா வைக்கிங் சோல்ஜர்ஸ் 21 பேர் அப்படி நிப்பாங்க. பின்னாடி பாஸ் வேற உட்காந்துட்டு பாரு. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ சொல்லுவாரு, டே எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு, இவங்களை நீங்க எவ்வளவு நேரம் சமாளிப்ப அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, டே நான் எவ்வளவு பவர்ஃபுல் உனக்கு தெரியாதடா அப்படின்னு சொல்லிட்டு ஜுன்னு சொல்லுவானா. அதை கேட்டு நம்ம ஹீரோ ஜின்னு, சரி அப்படியா சரி நீ இவங்களை சமாளிச்சுட்டு நீ இவங்க எல்லாத்தையுமே கொண்டுட்டு பாஸ ஒரு கொஞ்ச நேரம் சமாளிச்சு அப்படின்னா நம்ம 2 பேரும் சிங்கிள்ஸ் போடலாம் அப்படின்னு சொல்லு. அதை கேட்டவன், அப்படியாடா சரிடா நான் அதை கண்டிப்பா பண்றேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு வைக்கிங் மான்ஸ்டர் எல்லாம் சும்மா அடிச்சு நோட்டுவான் பாருங்க அந்த ஜுன்னு. அப்புறமா பார்த்தா அந்த மொட்டத்துல இருக்கான் பாத்தீங்களா, சாபோ இருந்தது பாத்தீங்களா, அவன் ஹேர் டிரான்ஸ்பிளேட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அங்க ஒரு மேஜிக் ஹேர் பண்றவங்க இருக்காங்க, அங்க போய் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவன் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அங்க நம்ம தெரசா வந்திருப்பாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி முடியெல்லாம் வெட்டி ஏமாத்திருப்பா பாத்தீங்களா அந்த பாச, அதனால முடிய வளர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அங்க வந்து மேஜிக் பவர் யூஸ் பண்ணி முடிய வளர்த்துக்குவாங்க. இவன் இருக்கா பாத்தீங்களா அந்த மொட்டத்திலேயே, அவனும் மேஜிக் யூஸ் பண்ணி முடிய வளர்த்துக்குவான். பார்த்தா மறுபடியும் அந்த சாபம் ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கனால முடியெல்லாம் கொட்டி போய் மறுபடியும் மொட்டையாயிருவான். எனக்கு இப்படி ஒரு நிலைமையா, சரி நான் பண்ணதுக்கு எனக்கு இது வேணும் இன்னும் வேணும் அப்படின்னு சொல்ல, பக்கத்துல நம்ம தெரசா அவனுக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாங்களா, எனக்கு தெரசா ஆறுதல்லாம் சொல்றாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம தெரசா மேல ஒரு கண்ணா இருக்கா அந்த மொட்டத்திலேயே. அப்புறம் ஜுன்னு அங்க இருக்க எல்லா சோல்ஜர்ஸையும் வெட்டி வீசிட்டு பாஸ் கிட்ட போவான் பாருங்க. பாஸ் செம்ம பவர்ஃபுல்லுங்க, அதை அடிக்கவே முடியாது, அது அப்படி கண்ணை முழிக்கும் பாருங்க. கண்ணை முழிச்சதுக்கு அப்புறம் கட் பண்ணா இங்க ஜுன்னு ஹாஸ்பிட்டல் இருக்கிறான். அவன் கண்ணை முழிச்சிட்டு என்னாச்சு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு முழிச்சிட்டு இருப்பான். பக்கத்துல ஒரு பொண்ணு, இந்தாங்க ஜின்னு இந்த கல்லை கொடுக்க சொன்னாரு சொல்லிட்டு கல்லை கொடுக்க, அந்த கல்லை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு என்ன நடந்ததுன்னு பழசெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகத்துல வருது. அங்க போய் அடிக்க போனவன் அந்த பாஸ் அடிச்சு அவனை அப்படி பறக்க விட்டுது. அவன் கீழே படுத்து கிடப்பான் பாருங்க ஜுன்னு. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ, என்னடா ஜுன்னு கொஞ்ச நேரம் தாக்கு பிடிச்சோன்னா 1/2 நிமிஷத்துல இப்படி ஆயிட்ட, சரி நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு மூஞ்சில மாஸ்க மாட்டிட்டு சும்மா பறந்து பறந்து டாஜ் பண்ணி சண்டை போட்டுட்டு இருப்பான் பாருங்க நம்ம ஹீரோ. அதை பார்த்துட்டு அந்த பாஸ் மான்ஸ்டர் கிராவிட்டி பவரை யூஸ் பண்ணி எல்லாத்தையுமே அப்படி கீழே இழுக்கும் பாருங்க. இங்க ஜுன்னு தரையில இருப்பான், தரையோட ஒட்டிட்டு அப்படி கீழே போயிட்டே இருப்பான். அப்ப நம்ம ஹீரோ அந்த பேரியர் மேஜிக்கை யூஸ் பண்ணி ஃபுல்லா ஒரு சீல்டு மாதிரி அதுக்குள்ள அடைச்சு வச்சிருவான். அடைச்சு வச்சதுக்கு அப்புறம் அந்த மான்ஸ்டர் திருப்பி திருப்பி அந்த புவியிருப்பு விசை அந்த கிராவிட்டி பவரை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்க, அது என்னாகும் அதுக்கே ரிவிட் ஆயிரும். அது ரிவிட் ஆகி அதையே பிடிச்சி இழுக்கிற மாதிரி ஆகி சுருங்கி 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 கல்லா மாறிடும். நம்ம ஹீரோ அந்த கல்லை எடுத்து தான் இப்போ ஜுன்னு கிட்ட கொடுத்துருக்கான். ஜுன்னு அதை நினைச்சு பார்த்துட்டு, இவன் என்னை கலாய்க்கிறதே வேலையா வச்சிருக்கான், அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கியடா அப்படின்னு சொல்லிட்டு மனசுல யோசிச்சுட்டு இருக்க. கட் பண்ண நம்ம ஹீரோ 6th ஃப்ளோர் காட்டுக்குள்ள நடந்து போய்கிட்டே இருப்பாரு. நிறைய ரிவார்ட்லாம் கிடைச்சிருக்கும். அந்த பாஸ் மான்ஸ்டரை கொண்டா பாத்தீங்களா, அதோட வலிமை மிகுந்த ஒரு பவர் இவனுக்கு நம்ம ஹீரோக்கு கிடைச்சிருக்கும். நம்ம ஹீரோ அதை பார்த்து நடந்து போயிட்டே இருக்கும்போது பின்னாடி எவனோ ஃபாலோ பண்ற மாதிரி மரத்துக்கு மேல நின்று பார்த்துட்டு இருப்பானா. நம்ம ஹீரோ வேம்பயர் பொண்ணுகிட்ட, என் பின்னாடி எவனோ ஒருத்தன் வரானே அவனை போய் பிடிக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்ல, போடா எனக்கு அடுப்பாகுது இவனை அப்படின்னு வேம்பயர் பொண்ணு சொல்ல, அந்த மரத்து மேல நிக்கிறவன் யாருக்கோ ஒருத்தட்ட தகவல் சொல்றான். அவங்க பாத்தீங்களா ஒரு கில்டு மெம்பர்ஸ் போல. அங்க இருக்க எல்லாருமே எஸ்ரா கண்டர்ஸ். அங்க இருக்க ஒரு பாஸ், டேய் என்னடா அவன் பாட்டுக்கு 10th ஃப்ளோர் போய் எல்லாத்தையுமே முடிச்சிட்டு இருக்கான், நீங்களா வெட்டியா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க கத்தி எடுத்து காதை வெட்டி போறான். இவன் பேரு டியானுங்க. இவன் தான் நம்ம ஹீரோ மேல கண்ணு வச்சிருக்கான் போல இருக்குது. அப்புறமா அந்த காது போச்சு பாத்தீங்களா, அவனை ஒரு பொண்ணு ஹீலிங் பண்ணிட்டு இருப்பா. அதை பார்த்துட்டு அந்த டியானு, இதெல்லாம் தேவையில்லை, இவனா ஒரு வேலைக்கு ஆக மாட்டான், முதல்ல எல்லா எஸ்ராங்கன்றும் இங்க இருந்து கிளம்புங்க, போய் அந்த ஜின்னை கொல்லுங்க, அதுதான் எனக்கு வேணும் அப்படி சொல்லிட்டு அவன் ஆர்டர் கொடுப்பான்.
அப்படி அங்க கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுக்குள்ள ஒருத்தன் ஃபாலோ பண்ணிட்டு தான் பாத்தீங்களா, அவன் பின்னாடி ஒரு பொண்ணு வந்து அவளை கொல்ற மாதிரி வருவா. அப்படியே அங்க கட் பண்ணா இன்னொரு பக்கம் ஹண்டர்ஸ் காட்டுக்குள்ள ஜாலியா சுத்திட்டு இருப்பாங்க. அங்க ஒருத்தன் முயல் கறியை பிடிச்சி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அதை கொல்லலாம்னு எடுக்க போக அங்க இருக்க ஒருத்தையே வேண்டாம் வேண்டாம் இங்க எல்ஃபுல்லா இருப்பாங்க, எங்க காட்டுக்குள்ள ஏதாச்சும் ஒரு மிருகத்தை கொன்னோம் அவ்வளவுதான் அவங்க நம்மளை கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. இந்த பக்கம் பார்த்தா அந்த பொண்ணு பின்னாடி ஒருத்தி கொல்ல வந்தா பாத்தீங்களா, அவ ஒரு எல்ஃபுங்க. அவனை கொன்னுட்டு இவன் எதுக்கு இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டே இருக்கான், எனக்கு இந்த மாதிரிலாம் பண்ணா சுத்தமா பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ காட்டுக்குள்ள நடந்து போயிட்டே இருப்பான் பாத்தீங்களா, அந்த எல்ஃப் பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்துட்டு இவன் இப்ப எங்க போறான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க நம்ம ஹீரோ லெஃப்ட் பக்கம் போவாரா, அதை பார்த்துட்டு இந்த எல்ஃப் பொண்ணு இவன் இப்படி போறானா, அங்க நான் மேஜிக் போட்டு வச்சிருக்கேன், அங்க யாரு போனாலும் மண்டை குழம்பி மெண்டல் ஆகி ஒரே இடத்துல சுத்திட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்ல நம்ம ஹீரோ அந்த மேஜிக் பேரியர் பார்த்துட்டு என்ன இடம் இது, என்ன மேஜிக் இது, இத்து போன மேஜிக்கா இருக்கு, யார் போட்டது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. அதை பார்த்துட்டு அந்த எல்ஃப் பொண்ணு என் மேஜிக்கே கிண்டல் அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ ஸ்டோர்ல இருந்து நிறைய பொருளை வாங்கி சமைச்சிட்டு இருப்பானா. அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு என்னது இவன் சமைச்சிட்டு இருக்கான், டேய் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, காட்டுக்குள்ள விலங்கு அடிச்சு கறி சமைச்சிட்டு இருக்கியா, இதெல்லாம் பார்த்தா எங்களுக்கு சுத்தமா பிடிக்காது, நான் உன்னை கொல்ல போறேன் அப்படின்னு சொல்லிட்டு வில்லம்ப எடுத்துட்டு ரெடியா இருக்க. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ என்ன சொல்ற, இது ஒன்றும் கறி கிடையாது, இது வெஜ்ஜு தான், இது ஒரு சோயா பீன்ஸ் பார்த்தா தெரியலையா அப்படின்னு சொல்ல. அதை பார்த்துட்டு என்னது சோயா பீன்ஸா அப்படின்னா இது வெறும் வெஜ்ஜு தான், இது சாப்பிட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்க. எனக்கு புரியலையே, வெஜ்ஜு தானே இது, நான் வெஜ்ஜா இருந்தா உன்னை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்ல. வெஜ்ஜு தான் சாப்பிட்டு சொல்லிட்டு கொடுக்க. அதை சாப்பிட்டு பார்த்துட்டு சாப்பாடு சூப்பரா இருக்குதே, இங்க பாரு என் பேரு சில்வி, நான் ஒரு எல்ஃபு, ஆமா உனக்கு வேற ஏதாச்சும் ஹெல்ப் வேணும்னா கேளு, இந்த சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல. நம்ம ஹீரோவோ அப்படியா, அப்படின்னா என்ன உன்னோட கிராமத்துக்கு கூட்டு போறியா அப்படின்னு சொல்ல. அந்த எல்ஃபு பொண்ணு சில்வியும் நம்ம ஹீரோவை அப்படி கிராமத்துக்குள்ள கூட்டு போக அங்க இருக்க அந்த தலைவர் வாங்க வாங்க நாங்க உங்களை வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்ல. நம்ம ஹீரோவும் என்ன அவ்வளவுதானா, பரவாயில்லையே ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்களே அப்படி நம்ம ஹீரோ நினைச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒருத்தர் அம்ப வச்சுட்டு டேய் எங்களை பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க, இழிச்சவன் நினைச்சிட்டு இருக்கியா, உன் கதை இங்கே முடிய போதுறான்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அவனை பார்த்துட்டு ஓ இவங்கிட்ட ரொம்ப ஷார்ப்பா ஏம் பண்ணி அடிக்கிற பவர் இருக்கா, இது எப்படியாச்சும் காப்பி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்க. அவன் அம்ப விடுவான் பாருங்க. நம்ம ஹீரோ டேகரை வச்சு தடுத்துட்டு டேய் நான் சில்வி கூப்பிட்டு இங்க வந்தேன், நீங்க என்னடா இப்படி பண்றீங்க, ஒரு கெஸ்ட்டை எப்படி நடத்தணும்னு உங்களுக்கு தெரியாதா பைத்தியக்கார நாய்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்க. அப்புறம் வந்து அம்புடுறான் பாத்தீங்களா, அவன் பேரு டெல்சனு. அவன் மறுபடியும் அம்புட ரெடியாக குறுக்க நம்ம சில்வி வந்துட்டு வேண்டாம் வேண்டாம் ஏன் அப்படி பண்ணிட்டு இருக்க, நான் தான் இவங்களை கூட்டு வந்தேன், இவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொல்ல. அதை கேட்ட அந்த டெல்சனு என்ன சொல்லிட்டு இருக்க, ஒரு மனுஷனை நீங்க கூட்டு வந்தது தப்பு, முதல்ல அவனை கொண்டு அப்புறம் உனக்கு ஒரு தண்டனை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அம்புட போக மறுபடியும் அந்த சில்வி சொல்ல பாருங்க வேண்டாண்டா இவன் சூப்பரா சமைக்கிறான் தெரியுமா, செம்மையா இருந்தது, நம்ம இது வரைக்கும் அதை சாப்பிட்டதே கிடையாது அப்படின்னு சொல்ல. அதை கேட்ட அந்த ஊர் தலைவர் அங்க இருக்க மக்கள் எல்லாருமே என்னது அந்த அளவுக்கு டேஸ்டா சமைப்பானா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் அவனை கொன்றாத அப்படின்னு சொல்லிட்டு அந்த தலைவர் டெல்சன்ட்ட சொல்லுவாரா. அதை கேட்ட அந்த டெல்சனு என்னது அவன் சாப்பாடுலாம் செஞ்சு கொடுத்தா நான் கொல்லக்கூடாதா, நான் கொல்லுவேன், சரி வேண்டாம் நான் கொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சரியான சோத்துக்கு செத்தவங்க போல இருக்குது, சாப்பாட்டுக்காக கொல்லாம விட்டுட்டாங்க நம்ம ஹீரோவை. அப்புறமா அங்க இருக்கிற பழத்தெல்லாம் காட்டிட்டு இதுதான் இங்க ஸ்பெஷலா விளையாடுற பழம், இந்த பழத்துல மேஜிக் பவர்லாம் இருக்கும், இதை சாப்பிட்டாலே மேஜிக் பவர்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழத்தை காட்டிட்டு இருப்பானுங்க. அப்புறமா பார்த்தா எல்லாருமே ஒண்ணு கூடி இந்த பழத்தை அறுவடை செஞ்சனால இன்னைக்கு நிலா திருவிழான்னு சொல்லிட்டு திருவிழா கொண்டாடி இருப்பாங்களா. நம்ம ஹீரோவும் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஸ்பெஷலா சமைச்சு வாங்க சாப்பாடு ரெடி அப்படின்னு சொல்லிட்டு விருந்து கொடுக்க எல்லாருமே செம்மையா சாப்பிட்டுட்டு ஆஹா சாப்பாடு சூப்பரா இருக்குங்க அப்படின்னு சொல்லி பாராட்டிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த டெல்சன் இருக்கான் பாத்தீங்களா, அவனுக்கு நம்ம ஹீரோ சாப்பாடு கொடுக்க மாட்டாரு, நீ என்ன கொல்ல பார்த்தல உனக்கு கொடுக்க மாட்டேன் போடா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன புள்ள மாதிரி பிடிக்க வச்சிருவாரா. அவன் கடுப்பாயிருவான், எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்தா அப்படியே கட் பண்ணா அந்த காட்டுக்குள்ள அந்த ஹண்டர்ஸ்லாம் வந்திருப்பாங்க பாத்தீங்களா சுத்தி பார்க்கறதுக்கு சும்மா. அதுல ஒருத்தன் என்ன ஒரே சத்தமா கேக்குது, ஒருவேளை எல்ஃபா இருப்பாங்களோ, வேண்டாம் நம்ம இங்கேயே இருப்போம் போய் எவன் சாவான் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு பின்னாடி திரும்பி அவனோட ஃப்ரெண்ட்ஸை பார்த்தா அவனோட ஃப்ரெண்ட்ஸை ஒரு கும்பல் வந்து கொன்றுவானுங்க. அவன் அந்த சாக்குல பார்த்துட்டு இருக்கும்போது அவனையும் கொன்றுவானுங்க. இவனுக்கு யாரும் தெரியுதா, இதுக்கு முன்னாடி அவன் சொன்னா பாத்தீங்களா நம்ம ஹீரோவை கொள்றதுக்கு ஆள் அனுப்புங்கன்ட்டு, அவனுங்க தான் இங்க வந்திருக்காங்க, நம்ம ஹீரோ கொள்றதுக்கு தாங்க இங்க வந்திருக்காங்க. அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த எல்ஃப் ஊரோட தலைவர்கிட்ட பேசிட்டு இருப்பான். அவங்க எல்லாம் அம்பு விட்டு பயங்கரமா ட்ரைனிங் எடுத்துருப்பாங்களா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ நீங்களா எப்படி கரெக்டா ஏமிங் பண்ணி சரியா அடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுக்கு அந்த தலைவர் உட்காந்துட்டு பேசிட்டு இருப்பாரு. அதெல்லாம் கூடவே பிறந்தது தம்பி அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது டக்குன்னு அந்த டெல்சன் உள்ள வந்துட்டு டேய் நீ எதுக்குடா இன்னும் இங்க இருக்கிற, நீ கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல. நம்ம ஹீரோ கடுப்பாயி ஏன்டா உனக்கு சாப்பாடு கொடுக்கலன்னு என்ன இங்க இருந்து கிளம்ப பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்கு போக அப்புறமா நம்ம ஹீரோ சொல்லுவார் பாருங்க, ஏன்னா அவனோட பவரை நம்ம ஹீரோ காப்பி பண்ணணும்னு நினைச்சிருவாரு. அதனால நம்ம ஹீரோ அந்த டெல்சன் கிட்ட சொல்வாரு அப்படின்னா நம்மளுக்குள்ள ஒரு போட்டி வச்சுக்கலாம், நம்ம ரெண்டு பேருக்குள்ள ஒரு போட்டி என்னன்னா கரெக்டா ஏமிங் பண்ணி அடிக்கணும், நான் ஏமிங் பண்ணி அடிச்சிட்டேன் கரெக்டா அப்படின்னா நான் இங்க இருப்பேன், நீ அடிச்சிட்ட அப்படின்னா நீ இங்க இருப்ப, நான் தோத்துட்டேன்னா நான் இங்க இருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்ல. அப்படியா சரி சொல்லிட்டு ரெண்டு பேரும் போட்டிக்கு ஆரம்பிப்பாங்க பாருங்க. எல்லாருமே வந்து அந்த டெல்சனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருப்பாங்க. நம்ம ஹீரோவும் ஓ அப்படியா எனக்கு சப்போர்ட் பண்ண ஆள் இருக்குடான்னு சொல்லிட்டு டூத்லெஸ் இருக்கான் பாத்தீங்களா, அவனை வெளியே கொண்டு வந்துருவான் டிராகனு. அவன் குட்டியா ஜாலியா பாத்துட்டு இருப்பானா. அப்புறமா நம்ம ஹீரோ அந்த அம்பை வச்சு ஏமிங் பண்ணி அடிச்சா அது சென்டர்ல படாம ஓரமா போய் பட்டுரும். அதை பார்த்துட்டு சிரிச்சுட்டு டே இப்ப பாரு நான் எப்படி அடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த டெல்சன் அம்பை இழுத்துட்டு கரெக்டா உடனும் பாப்பான் பாருங்க. அப்ப நம்ம ஹீரோ டூத்லெஸ் அப்படின்னு ஒரு சவுண்ட் விட
டூத்லெஸ் ஒரு டிராகன் தானே. நீங்க இதுக்கு முன்னாடி சோலோ லெவலிங் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். டிராகன் கத்துனா அது ஃபியர் மாதிரி ஒன்று உண்டாக்கி அங்க இருக்க எல்லாத்தையுமே பயன்படுத்திடும். அதே மாதிரி தான் அந்த டூத்லெஸ் கத்தும் பாருங்க, அந்த ஃபியர் பிரெத்து. அதனால அங்க இருக்க எல்லாருமே பயந்து போய் கீழே விழுத்துருவாங்க. இவன் இருக்க பாத்தீங்களா டெல்சனு, அம்ப அப்படி தவற விட்டுருவான், அது அப்படி கீழே போய் சொருவிக்குமா. அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ எப்படி நான் ஜெயிச்சிட்டேனா, நான் வில்லாதி வில்லன்டா, ஒரிஜினலாவே நான் வில்லம்மா அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ சும்மா கெத்தா நிப்பாரு. இதோட இந்த எபிசோடு இங்க முடியுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அடுத்த எபிசோடு வேணும்னு நினைச்சீங்கன்னா கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க.